இந்தியாவோட வரி விதிப்பு முறையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இது நேரடியா நம்ம ஒவ்வொருத்தரோட பாக்கெட்டையும் பாதிக்க போற ஒரு விஷயம். 2025ல வரப்போற இந்த புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் உங்க மாச பட்ஜெட்டை எப்படி மாத்த போகுது? வாங்க இத பத்தி நாம டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த புது வரி மாற்றம் உங்க அன்றாட செலவுகளை எப்படி மாத்த போகுது? சில பொருட்களோட விலை குறைய போகுது, சிலதுக்கு விலை அதிகமாக போகுது. அப்போ உங்க ஷாப்பிங் லிஸ்ட்ல எது உங்களுக்கு லாபம் தரப்போகுது, எது நஷ்டம் தரப்போகுதுன்னு பாத்திரலாமா? இந்த முழு பகுப்பாய்வில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த புதிய ஜிஎஸ்டி அமைப்புனா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அது உங்க பணப்பையை எப்படி பாதிக்கும், அதுக்கப்புறம் பொருளாதாரம், மாநிலங்களோட நிலைப்பாடு என்ன, கடைசியா ஒரு இறுதி பார்வையோட முடிக்கலாம். ஓகே, முதல்ல இந்த சீர்திருத்தத்தோட மையப்புள்ளி என்ன? ஜிஎஸ்டி வரி அமைப்புல அப்படி என்னதான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க? வாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த சீர்திருத்தத்தோட மிக முக்கியமான அம்சம் சிம்பிளிஃபிகேஷன் தான். அதாவது எளிமைப்படுத்துறது. முன்னாடி 5, 12, 18, 28ன்னு 4 அடுக்குகள் இருந்துச்சு. கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு இல்லையா? இப்போ அதை வெறும் 2 அடுக்குகளா சுருக்கிட்டாங்க. 5% மற்றும் 18%. ஆனா ஆடம்பர பொருட்கள், சிகரெட் மாதிரியான தீங்கு விளைவிக்கிற பொருட்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா 40%ன்னு ஒரு புது உயர் வரி கொண்டு வந்திருக்காங்க. இது வரி செலுத்துறத ரொம்பவே எளிதாக்கும்னு சொல்றாங்க. சரி, இந்த மாற்றங்கள்லாம் எப்போ இருந்து அமலுக்கு வரும்? இந்த தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 22, 2025. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது நவராத்திரி பண்டிகையை ஆரம்பிக்கிற நாள். ஒருவேளை பண்டிகை காலத்துல மக்கள் அதிகமா வாங்குவாங்கன்னு கணக்கு பண்ணி இந்த தேதியை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அன்னையிலிருந்து இந்த புதிய வரி விகிதங்கள் நடைமுறைக்கு வந்துடும். சரி, இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா கேட்குற கேள்விக்கு வருவோம். ஏன் பர்ஸை இது எப்படி பாதிக்கும்? எது விலை கம்மியாகும், எதுக்கு விலை ஏறும்? வாங்க உங்க ஷாப்பிங் லிஸ்ட்டை ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். சோப்பு, டூத்பேஸ்ட் மாதிரி நாம தினமும் பயன்படுத்துற அத்தியாவசிய பொருட்கள், அப்புறம் சிமெண்ட், எலக்ட்ரிக் வாகனங்கள், சின்ன கார்கள், இன்சூரன்ஸ் இதெல்லாம் இப்போ 5% வரிக்குள்ள வர்றதால இதோட விலையெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல குளிர்பானங்கள், சிகரெட், சொகுசு கார்கள், சூதாட்ட சேவைகள் இதுக்கெல்லாம் புதுசா 40% வரி போட்டிருக்காங்க. அதனால இதோட விலையெல்லாம் கணிசமா உயரப்போகுது. சுருக்கமா சொல்லணும்னா உங்க அத்தியாவசிய செலவுகள் குறையலாம், ஆனா உங்க ஆடம்பர செலவுகள் அதிகரிக்க போகுது. ஓகே, தனிப்பட்ட முறையில என்னென்ன மாற்றங்கள்னு பார்த்தோம். ஆனா இது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க இதோட பெரிய இம்பாக்ட் என்னன்னு பார்ப்போம். பொருளாதார நிபுணர்களோட கணிப்புப்படி ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்கு. இந்த மாற்றம் பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை 1.1% வரைக்கும் குறைக்க வாய்ப்பு இருக்கான். இது பார்க்க சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம பணத்தோட மதிப்பு அதிகமாகும். இது கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்தோட பட்ஜெட்லயும் ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சரி, இதனால அரசாங்கத்துக்கு என்ன பாதிப்பு? வரிய குறைக்கிறதால சுமார் 48,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும்னு கணிக்கிறாங்க. இது ஒரு பெரிய தொகையா தெரிஞ்சாலும் முன்னாடி கணிச்சதை விட இது ரொம்பவே கம்மிதான். அதோட இது அரசாங்கத்தால சமாளிக்கக்கூடிய ஒரு அளவுதான்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சரி, மார்க்கெட் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது? கார்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதோட விலையெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கிறதால மக்கள் அதிகமா வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால மாருதி, நெஸ்லே மாதிரியான கம்பெனிகளோட பங்குகள்ல இப்பவே ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல அறிகுறி தான். இந்த மாற்றங்கள்லாம் மேலோட்டமா பார்க்க எளிமையா தெரிஞ்சாலும் இதுல சில நுணுக்கமான கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் இருக்கு. மாநிலங்கள் இதை எப்படி பார்க்குது, பிசினஸ் பண்றவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் மாறுது, வாங்க கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த சீர்திருத்தத்தை எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி பார்க்கல. உதாரணத்துக்கு கேரளாவுக்கு வருஷத்துக்கு சுமார் 8,000 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு ஏற்படலாம்னு கவலைப்படுறாங்க. அதே சமயம் நம்ம தமிழ்நாடு மாதிரி சில மாநிலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோட, அதே நேரம் நம்பிக்கையோட இதை அணுகுறாங்க. அடுத்த சட்ட மாற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளீட்டு வரி கடன், அதாவது ஐடிசினா என்னன்னு சிம்பிளா பார்த்துடலாம். இப்போ ஒரு பிசினஸ் இருக்குன்னு வைங்க. அவங்க ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்காக வாங்குற மூலப்பொருட்களுக்கு வரி கட்டுவாங்க இல்லையா? அந்த வரிய அவங்க தயாரிச்ச இறுதி பொருளுக்கு கட்டப்போற வரியிலிருந்து கழிச்சுக்கலாம். இதுக்கு பேரு தான் ஐடிசி. இந்த புது சட்ட திருத்தம் பிசினஸ் பண்றவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கற முறைய ரொம்ப எளிதாக்குது. முன்னாடி மாதிரி ஒரு பொருளை விக்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்கவுண்ட் பத்தி அக்ரிமெண்ட் போடணும்னு அவசியம் இல்ல. இப்போ பொருள் வித்ததுக்கு அப்புறம் கூட கிரெடிட் நோட் மூலமா டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. யார் அந்த டிஸ்கவுண்ட்டை வாங்குறாங்களோ அவங்க அதுக்கான உள்ளீட்டு வரி கடனை திரும்ப அரசாங்கத்துக்கு செலுத்தணும். சுருக்கமா சொன்னா இது பிசினஸ் பண்றவங்களுக்கு சலுகை வழங்குறத எளிதாக்குது, அதே சமயம் வரி ஏப்பையும் தடுக்குது. சரி, நாம இப்ப பார்த்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல சட்டுன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம் வாங்க. நாம இவ்வளவு நேரம் பேசினதோட சாராம்சம் இதோ உங்க முன்னாடி.
புது வரி அடுக்குகள் எப்போ அமலுக்கு வருது, எந்த பொருள் விலை குறையும், எது விலை ஏறும், பொருளாதாரம், சட்ட மாற்றங்கள்னு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. தேவைப்பட்டா இந்த அட்டவணைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். இந்த பெரிய வரி சீர்திருத்தம் அதோட நோக்கப்படி உண்மையாவே நம்ம வாழ்க்கையை எளிதாக்கி இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்குமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம்.